இவ்வளவு வேதனையில பேசிட்டாங்களே, இதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணுமேன்னு சொல்லி பேசுறாரு தவிர அது உண்மை கிடையாது. அவங்க வந்து கொலைகார சக்திங்கிறது பல காலங்கள்ல சொல்லலாம். சாதிக் பாட்சாவை சொல்லலாம், அண்ணா நகர் ரமேஷை சொல்லலாம். தன்னோட இருப்புக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா அது கொலை செய்யறதுக்கு அஞ்ச மாட்டாங்கிறது திமுகவின் கடந்த கால வரலாறு. இது நான் சொல்லல, வைகோ சொல்லியிருக்காரு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பல பேரோட மரணத்துல வந்து ஆதாயம் அடையிற ஒரு கொலைகார சக்திகள்லையும் தீய மனமுடைய தீய குணமுடைய கொலைகார சக்திகள்லயே ஒரு ஆளுதான் திமுகங்கிறது கூட இருக்கலாம். இது நான் சொல்லல, வைகோ சொன்னது. அதனால அவங்க கடந்த கால வரலாற்றை ஐயா RS TKS இளங்கோவன் அவர்கள் வந்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தீய சக்தியுடன் கூடிய கொலகார சக்தி திமுக தான். ஏன்னா கடந்த கால வரலாறுலாம் அப்படி இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முறையான போலீஸ் அனுமதி பெற்று போலீஸ் வரையறுத்த இடத்துல நின்று பேசிட்டு போனாங்க. போலீஸ் பாதுகாப்போட தான் போனாங்க. ஆக அந்த இது வந்து இன்னைக்கு CBIல இருக்கு. கேஸ்